அன்பின் கடவுளே, நீரே எங்கள் வழிகாட்சியாகவும் அனைத்து மக்களும் அறிகிற அறிவாகவும் அவர்கள் தேடி அலைகிற ஞானத்தின் ஊற்றும் வருடமாக இருக்கிறேன். ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட முழுமையான தேடுதல் ஆர்வத்திற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேடி பெற்றுக்கொண்டு தீமைகளையும் இந்த உலகின் சோதனைகளையும் மேற்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அருள் தாரும். நீரே மெய் ஞானம், உம்மை அறிகிற அறிவே ஞானத்தின் நிறைவு என்பதை நம்புகிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாங்கள் வாஞ்சித்து உம்மிடம் கேட்க, அதன் மூலம் உண்மையை உணர்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய உதவியை நாடுகிறோம். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொடுக்கிறோம். ஆமென். உட்காருங்கள். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். மாணவர் ஞாயிறு என்பதனாலே அருமையான மாணவ செல்வங்கள் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் அது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 28 வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள் வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கின்ற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற என் பிள்ளையை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்கிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்கிறார் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளையை அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அது அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்றான். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றாள். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசிச்சாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கும் கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய எழுந்து நின்று 265வது பாமாலை
கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 முதல் 24 முடிய. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்தி சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பலம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். Lacks wisdom, let him ask God, who gives to all men generously and without reproaching, and it will be given him. James 1:5. பரத்திலிருந்து வரும் ஞானம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் குடிக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. If any of you lack wisdom, let him ask God, who gives to all men generously and without reproaching, and it will be given him. James 1:5. Is any of you lacks wisdom, let him ask God to all men generously and without reproaching, we will given will be given him. James 1:5. பிரைஸ் லார்ட் டு ஆல். மகிழ்விக்கும் மன்னா, பரத்திலிருந்து வரும் ஞானம். மாணவர் ஞாயிறு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. ஆமீன். பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு பரத்திலிருந்து வரும் ஞானம். மாணவர் ஞாயிறு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. In English, joyful manna topic, wisdom from heaven. If any of you lacks wisdom, let him ask God, who gives all the men generously and without reproaching, and it will be given him. James 1:5. Thank you. Glory to God. If any of you lest him ask God, lest his them who gives all men generously and without reproaching, it will be given him. James 1:5. If any of you
If any of you lacks wisdom, let them ask God, who gives all man generously and without reproach, saying it will be given him. James 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. பரத்தில் மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு: பரத்திலிருந்து வரும் ஞானம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. பரத்திலிருந்து வரும் ஞாயிறு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறவரோ ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர்களுமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. மகிழ்விக்கும் அண்ணால். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமைய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. மகிழ்விக்கும் அண்ணா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கைந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. If any of you have let him ask God, who gives to all men generously and without reproaching, and it will be given him. James 1:5. If any of you lacks wisdom, let him ask God, who gives to all men generously and without reproachingly, and it will be given him. James 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. If any of you lack wisdom, let him ask God, who gives to all men generously and without reproaching, and it will be given him. James 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தான் யாவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவர்களையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாம இருக்க ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்றவர்க்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. If any of you lacks wisdom, let him ask God, who given to all men generously and without reproaching, and it will be given him. James 1:5. If any of you lacks wisdom, let him ask God, who gives to
all men generously and without reproaching, and it will be given to him. Jack 1:5. அழைத்தலிருந்து படும் ஞானம் மாணவன் ஆயிடு. உங்களே ஒருவன் ஞானத்தை குலை உள்ளவனாய் எழுதினான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் பொடுவலையும் கடிந்து கொள்ளாதவனுடைய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த மாணவர் ஞாயிறு வழிபாட்டில் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற ஒரு நற்சூழலை மறுபடியுமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய கல்வி ஆண்டு ஆசீர்வாதமாய் அமைய, மனமகிழ்ச்சியாய் அமைய, ஆண்டவருடைய நிறைவான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கல்வி ஆண்டாக அமைய ஆண்டவருடைய கரத்திலே அருமையான மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் அர்ப்பணித்து நாம் இந்த வழிபாட்டிலே உளப்பாங்கோடு கூட பங்கு பெறுவோம். இந்த கல்வியாண்டின் ஆசீர்வாதம் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற கல்வியாண்டாக இருக்க வாழ்த்துகிறேன். இந்த அடிப்படையிலே நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய், வாக்களித்தார் தேவன் நிறைவேற்ற வந்திருந்தார். புதிய கல்வியாண்டு அதிசயத்தையும் காண்கின்ற கல்வியாண்டாக ஆண்டவர் கிருபை செய்யட்டும். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். அதிசயம் காண செய்வே நீர் அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிடுவார்.
அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வீர், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அநாதி சிநேகம் நம்மை இம்மட்டுமாக தாங்கி வழிநடத்தி இருக்கிறது. கடந்த 5 மாத கால பயணத்தில் நம்முடைய விசுவாச வாழ்விலே நம்மோடு கூட போதுமானவராய் இருந்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆட்சி தேற்றி அரவணைத்து தம்முடைய கொள்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து இந்த மாதத்திலும் எங்களை வழிநடத்த சுவாமி புதிய கல்வி ஆண்டில் எங்களை ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாடு சிநேகத்தால் நீ நேசித்தீரையா, உடைய அன்பு, உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய தயவு பெரியது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை இந்த பாடலின் மூலமாய் மகிமைப்படுத்தி ஆற்றல் படுத்துவாராக. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைந்தீரே. தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
ஆண்டவரே
ஜெபபாடலை பாடி அவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆனால் இந்த ஞானத்திற்கும் அறிவுக்கும் உள்ள
உள்ள வித்தியாசத்தையும் நாம் அறிந்திருப்போம், அதையும் நாம் ஆழமாக புரிந்திருப்போம். ஏனென்றால் ஞானம் என்பது அது பரத்திலிருந்து வருவது மாத்திரமே. ஆனால் அறிவு அல்லது புத்தி என்பது நம்முடைய முயற்சியினால் அல்லது நம்முடைய பல்வேறு விதமான உழைப்பினாலே நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒருவேளை புத்தகங்களை படிப்பதன் மூலமாக அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், ஆனால் புத்தகங்களை படிப்பதன் மூலமாக ஞானத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. பல நேரத்திலே ஆய்வு செய்து நல்ல ஒரு கல்விமான்களாய் நாம் வளர முடியும். அதிலே நமக்கு அறிவு ஆற்றல் உண்டு, அதிலே புத்தி கூர்மை உண்டு. ஆனால் அதன் மூலமாக ஞானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஞானம் என்கின்ற சொற்றொடர் முழுமையாக கடவுளத்திலிருந்து மாத்திரமே வெளிப்படுகின்ற ஒரு காரியம், அது பரத்திலிருந்து மாத்திரமே கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம். ஆகவே ஞானம் என்கின்ற அந்த ஆற்றலை அது கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதமாக நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய், அந்த கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதமாகிய ஞானத்தின் மூலமாய் வளர பெற்றவர்களாக நாம் நம்முடைய வாழ்வை வழிநடத்திக் கொள்வதற்கு இந்த புதிய கல்வியாண்டிலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். அறிவிற்கு நாம் முயற்சி செய்ய முடியும், ஆனால் ஞானத்திற்குரிய முயற்சி ஒருவேளை நம்முடைய பக்தி சார்ந்த விஷயம் மாத்திரமே. ஆகையினால்தான் நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக ஞாயிறு பள்ளி என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக அவர்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்குரிய அல்லது ஞானத்தை எப்படி பெற்றுக் கொள்வது என்பதற்குரிய வழிமுறைகளை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். இது ஞாயிறு பள்ளியின் மூலமாக நமக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஞாயிறு பள்ளியில அருமையான பிள்ளைகள் வசனத்தை கற்றுக் கொள்ளுகின்றார்கள், வேறு வசனத்தை மனப்பாடம் செய்கின்றார்கள். இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும், இந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதிக்கப்படுகின்றார்கள். அதிலே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பிள்ளைகள் அதன் மூலமாக நல்ல ஒரு ஞானத்தை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, அதன் மூலமாக அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக அமைவதற்குரிய முயற்சியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அறிவு என்பது அதிகமாக படிப்பதினாலே வருவதாக இருந்தாலும், இந்த ஞானம் என்பது வேத வசனத்தை படிப்பதன் மூலமாக, வேத வசனத்தை அதிகமாக கற்றுக்கொள்வதன் மூலமாக, வேத வசனத்தை அதிகமாக தியானிப்பதன் மூலமாக மாத்திரமே இந்த ஞானம் வெளிப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே இயேசுவினுடைய வளர்ப்பை குறித்து, இயேசுவினுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவருக்கு கிடைக்கப்பெற்றதான அந்த ஞான வளர்ச்சி, அந்த ஞான வளர்ச்சியின் மூலமாக அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையிலே தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ஞானியாக அடையாளப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் லூக்கா 2:52 நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த வளர்ச்சினால் 12 வயதிலே ஆலயத்திலே மத குருமாரோடு கூட அமர்ந்து அவரை உரையாடுவதற்குரிய வழிநடத்தலை கொடுத்தது. எருசலேமுக்கு பண்டிகைக்காக சென்ற பெற்றோர் பிள்ளையை காணாமல் தேடிக்கொண்டிருந்த சமயத்திலே இந்த இயேசு ஞானத்திலே தேடுவதற்கு, ஞானத்திலே வளர்ச்சி அடைவதற்கு, ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய முயற்சியிலே தேவாலயத்திலே மத குருமாரோடு கூட அமர்ந்திருந்தார் என்கின்ற வரலாற்றை நாம் நற்செய்திகளிலே வாசிக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவானவர் எடுத்த அந்த முயற்சியின் தாற்பயத்தை தான் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு, அருமையான நம்முடைய கற்பனை செல்லங்களுக்கு ஞாயிறு பள்ளி என்கின்ற அமைப்பின் மூலமாக அவர்களுக்கு ஆலயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த அமர்வு, இந்த ஆலயத்திலே இவர்கள் அமர்ந்து கற்றுக்கொள்கின்ற இந்த ஞாயிறு பள்ளியின் அதிகமான காரியங்கள் இவர்களை ஞானத்திலே வளர்ச்சி அடைய செய்கிறது என்பதிலே எதிர்ப்புமான சந்தேகம் இல்லை. அறிவை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் பள்ளியிலே முயற்சி செய்கின்றார்கள். புத்தியை அவர்கள் தீட்டிக் கொள்வதற்கு பள்ளியிலே அவர்கள் பல்வேறு இடங்களிலே ஆசிரியர்கள் மூலமாக முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். கொள்கின்றார்கள். ஆனால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது கலாசாலையிலே அல்லது பள்ளிக்கூடத்திலே அல்ல, ஞாயிறு பள்ளியிலே, இந்த ஓய்வு நாள் பாடசாலையிலே அருமையான
இந்த ஆலய அமைப்பில் தான் இவர்கள் ஞானத்திலே வளர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல முன்மாதிரியாக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இவளை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக பணி செய்கின்ற அருமையான ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை அத்தோடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் அருமையான எதிர்கால தலைமுறைக்கு கடவுளின் ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்பாளாய் செயல்படுகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகின்றேன். உங்கள் வழியாகத்தான் கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது, கடவுளத்திலிருந்து ஞானத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதற்குரிய வழி வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அது உங்களுடைய பணி மிக மிக முக்கியமான, அழுத்தமான, ஆழமான ஒரு மறைப்பணி என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் தொடர்ந்து இன்னும் உற்சாகத்தோடு பணி செய்வதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். விடுமுறை காலங்களிலே பிள்ளைகள் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் விடுமுறை வேதாகம பள்ளி என்கின்ற அமைப்பை நம்முடைய திருச்சபை வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே விடுமுறை வேதாகம பள்ளியின் மூலமாகவும் அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற ஞானம் தொடர்ந்து அவர்கள் ஞாயிறு பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தப்பட்டு ஞாயிறு பள்ளியிலே அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற ஞானம் அவர்களை ஆண்டவருடைய ஆற்றலை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற ஞானவான்களாய் உருவாக்குகிறது என்பதுதான் நாம் இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு காரியம். உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க என்று சொன்னால் 34:9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இது நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு ஆழமான ஒரு மறைமையாக இருக்கிறது. யோசுவாவுடைய தலையின் மீது மோசே தன்னுடைய கைகளை வைக்கின்றார். அப்பொழுது அந்த ஞானத்தின் ஆவி அவனுக்கு நிறைவாக கிடைக்கின்றது. மோசேயினுடைய காலத்தையும் யோசுவாவுடைய காலத்தையும் நீங்கள் பார்க்கின்றோம். உபாகமத்தின் நூலையும் தொடர்ந்து யோசுவாவின் புத்தகத்தையும் நாம் பார்க்கின்றோம். இந்த யோசுவா ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு ஒரு பயம் கலந்த சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பலன் கொண்டு திடமனதாயிரு, தெரியாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இந்த கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டதனுடைய அந்த அடித்தளம் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக மோசேயினுடைய கரம் யோசுவாவின் மீது வைக்கப்பட்டது. அதன் மூலமாய் அவன் கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டிருக்கிறார். உனக்கு கர்த்தருடைய ஞானத்தின் ஆவி இருக்கின்றது. ஆகவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். யோசுவா 1:5 மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருந்தேன், நான் விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசே எப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த விடுதலை தலைவனாய் செயல்பட்டார். செங்கடலை பிளக்கின்ற நிலையிலே, கண்களை அடித்து தண்ணீரை வரவைத்த சூழ்நிலையிலே, வனாந்தரத்திலே மன்னாவை பெற வைத்த சூழ்நிலையிலே, இன்னும் பல நிலைமைகளிலே மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பம் என்று சொல்லி இந்த மக்கள் முறுமுறுத்த போதெல்லாம் கடவுளத்திலே நின்று 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 திறப்பு வாசலுக்கு போராடி இந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு தியாக தலைவர். இந்த தலைவருடைய பணி ஒரு ஆற்றல் நிறைந்த பணியாக இருந்தது. இந்த ஆற்றல் நிறைந்த பணி செய்த மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். ஏன் இந்த மோசே தான் தன்னுடைய கைய யோசுவா மேல வச்சிருக்கிறாரு. அந்த மோசேயோடு இருந்த அந்த ஞானத்தின் ஆவி இப்பொழுது யோசுவாவின் மீது கரம் வைக்கப்பட்ட போது இந்த யோசுவாவின் மீதும் இந்த ஞானத்தின் ஆவி நிறைந்திருக்கிறது. ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஆக இந்த ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்ட யோசுவா இனிமே என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. மோசேயோடு இருந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட அவன் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லினார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை நலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அர்த்தம் என்ன? அந்த ஞானத்தின் ஆவி என்னோடு கூட இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி இந்த ஆற்றலின் மகிமையானது அங்கே யோசுவாவின் வழியாக இஸ்ராயேல் மக்களிடத்திலே தொடர்ந்து செயல்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்
அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலேயும் இதை அப்படியே அபியாசப்படுத்தி பார்த்தவர்களாய், இந்த ஞானத்தின் ஆவியினால் நிறைய பெற்றவர்களாய் நாம் நம்முடைய வாழ்வில, நம்முடைய சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். திடப்படுத்தல் பெற்ற அனுபவம் நமக்கு உண்டு. திடப்படுத்தல் ஆராதனையிலே பேராயர் என்ன செய்வாங்க, பலிபீடத்துல அந்த தன்னுடைய ஆசனத்திலே அமர்ந்து முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, கையை வைப்பாங்க. இந்த கையை வைக்கிறதுக்கு முன்னாடி திடப்படுத்தல் ஆராதனை நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியினாக ஒரு பாடல் பாடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பரிசுத்த ஆவியின் வருகைக்காக ஒரு பாடல் பாடப்படும். அப்ப அந்த பாடல் பாடுகின்ற நேரத்துல அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை பேராயர் என்ன செய்து முழுமையா ஆட்கொள்கிறது. அப்போ பேராயர் தன்னுடைய கைகளை யார் மீது வைக்கிறாரோ அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், திடப்படுத்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. எப்போ பேராயர் தலையில கை வச்ச பிற்பாடு அங்கீகாரம் கிடைக்குது. என்ன அங்கீகாரம் கிடைக்குது, இவர் நற்கருணையாளர், திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர் என்கின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆக அந்த பரிசுத்த ஆவியின் வருகைக்காக பாடல் பாடுகின்ற போது அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை அந்த பேராயரை முழுமையாய் நிறைக்கின்ற சமயத்திலே அந்த பேராயர் யாருடைய தலையிலே கை வைக்கின்றார்களோ அவர்கள் அந்த நிறைவான ஆளுகை ஆசீர்வாதத்தை ஞானத்தின் ஆவியினால் நிறையப்படுகிறார்கள். இது இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் காண்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியம். ஆக நாம் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்படுவதற்கு திடப்படுத்தல் பெறுகின்ற போது நம்முடைய தலையில பேராயர் கைகளை வைக்கின்ற போது அந்த ஒரு அபிஷேகம் நமக்குள்ளாக நகர்ந்து வருகிறது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்காக நாம் நம்மை அர்ப்பணித்து காத்திருக்கின்ற போது அந்த ஆளுகை நம்மை நிறைக்கின்றது. திடப்படுத்தல் பெறாதவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஞானஸ்நானத்தின் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஞானஸ்நானம் பெறும்போது பேராயர் இருக்க மாட்டாங்க, அந்தந்த ஸ்தல குருவானவர்கள் இருப்பாங்க. இந்த ஸ்தல குருவானவர்கள் குழந்தைய கையில வாங்கி அல்லது பருவம் கடந்தவர்கள் தான் அவர்கள் முழங்கால் படியில் இருக்கிற போது அவருடைய தலையிலே அந்த கண்டியை வார்த்து, அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட கண்டியை வார்த்து, பிதாகுமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், உன்னை திருச்சபை மந்தையிலே சேர்த்து கொண்டு உன் மீது சிலுவை அடையாளத்தை வரைகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரைய மாட்டாங்க, இந்த இடத்துல வரைவாங்க. கவனிச்சிட்டீங்களா? அடுத்த ஞானஸ்நான ஆராதனை பாருங்க, அந்த சிலுவை அடையாளத்தை வரைகிறோன்றது இந்த இடத்துல வரைவாங்க, இங்க வரைவோம். ஆக அந்த இடத்திலே குருவானவருடைய கை அந்த குழந்தையுடைய அல்லது பருவம் கடந்தவர்கள் ஞானஸ்நானம் பெறுகின்ற தலையிலே வைக்கப்படுகிறது. பேராயருக்கு இருக்கிற அபிஷேகம் குருவானவருக்கு இருக்குதா அப்படின்னா இதுதான் நம்முடைய எபிஸ்கோப்பல் அந்த மெத்தடாலஜி. இப்ப நான் குழந்தையுடைய தலையில கை வைத்திருக்கேன் சொன்னால் நான் குருவானவராக அபிஷேகம் செய்யப்பட்ட போது என்னுடைய தலையில பேராயர் கை வைத்து என்னை அபிஷேகித்திருக்கிறார். அப்ப பேராயர் பிரதம பேராயர் அவர் பேராயருடைய கையிலே கை வைத்து அவர் என்ன செய்திருக்கிறார், பேராயரை திருநிலைப்படுத்தி இருக்கிறார். ஆக இதுதான் நம்முடைய எபிஸ்கோப்பல் ரூல். ஆக அபிஷேகம் செய்யப்பட்ட பேராயர், பேராயர் மூலமாக அபிஷேகப்பட்ட ஆயர், அந்த ஆயர் மூலமாக இந்த தலையிலே கை வைக்கப்படுகின்ற அனுபவம். ஆக இந்த மோசே யோசுவாவினுடைய தலையிலே கை வைத்த போது அந்த ஞானத்தின் ஆவியினால் நிறைய பெற்ற யோசுவா அங்க என்ன செய்கிறார், எரிகோவின் மதிலை என்ன செய்கிறார், மாடங்களை மாடி அதை நகர்கிறார். ஆக இந்த ஞானத்தின் ஆவி யோசுவாவிடத்தில் இருந்தபடியினாலே இந்த ஞானத்தின் ஆவியினால் நிறைய பெற்ற யோசுவாவுடைய வழிநடத்தில அன்றைக்கு கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த யோசுவா தான் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! எல்லாமே அந்த ஞானத்தின் ஆவியினால் நிறைய பெற்ற சூழ்நிலையிலே கிடைக்கின்ற ஒரு காரியம் என்பது
புரிந்து கொள்கின்றோம். இந்த ஞானம் கடவுளுடைய ஒரு காரியம் என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் படிக்க கேட்ட 1வது திருமறை பகுதியிலே அங்கே சாலமோனிடத்திலே ஒரு பிரச்சனை கொண்டு வரப்படுகிறது. இந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட பிரச்சனை, ஒருவேளை நம்ம அதை வேதவாக்கியம் படிக்கிறோம், இன்னும் நீங்க வீட்டில் போய் அதிகமாக படிச்சு பாருங்க. ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனை அங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அந்த இடத்துல மிகவும் ஞானமாக அருமையான சாலமோன் முடிவெடுத்தார். குழப்பங்களின் நடுவிலே ஒரு தெளிவான முடிவை அவர் அங்கே எடுத்துக் கொடுத்தார். இந்த குழப்பங்கள் நடுவிலே மிகவும் சாதுரியமாக ஆண்டவர் அருளின ஞானத்தின் மூலமாக அவர் அங்கே அந்த காரியத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு கடவுளுடைய ஞானம் அந்த சாலமோனிடத்தில் நிறைந்திருந்தது மாத்திரம்தான் அங்கே காரணமாக அமைந்தது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகளாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த ஞானமானது அவசியம். ஆக நாம் இன்றைக்கு கடவுளின் பிள்ளையாக அந்த சாலமோனை போல அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஞானம் என்பது அவசியமாயிருக்கிறது. அதற்கு கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த ஒரு காரியம் குழந்தை பிராயத்திலிருந்து ஞாயிறு பள்ளி அல்லது விடுமுறை வேளாண் பள்ளி என்ற அமைப்பின் மூலமாகத்தான் வருகிறது என்பதை நாம் மறந்து போக முடியாது. திருச்சபை அப்படிப்பட்ட ஒழுங்குகளை செய்திருக்கிறது. அது அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு குழந்தைகளை வசனங்களை படிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். வசனங்களை சொல்லுவதிலே அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களை முன்பதாக அழைத்து சபை நடுவே அவர்கள் வசனங்களை சொல்ல வைத்து அவர்களை பயிற்றுவிக்கின்றோம். இதெல்லாம் அவர்கள் இந்த கடவுளின் ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு திருச்சபையாக எடுக்கின்ற சின்ன சின்ன முயற்சிகள். கடவுளின் ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற போது வசனம் சொல்லும் போது ஒரு திக்கிச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து கொடுக்குறோம். நல்லா யோசித்து பாருங்க. அந்த திக்கின பிள்ளைங்களோட பெற்றோர் நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், வீட்டில் போய் எந்த இடத்துல தீர்க்கணும் அப்படின்றத மறுபடியும் என்ன செய்யும், ரீகால் பண்ணிப்பாங்க. மறுபடியும் அந்த வசனத்தை இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானமா போச்சு, இந்த இடத்துல இருந்துமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கணும். இதாங்க கடவுளுடைய ஞானம். அந்த இடத்துல பிள்ளைங்களை மறுபடியும் அந்த வசனத்தை பார்க்க வைக்கிறது, படிக்க வைக்கிறது, நினைவுபடுத்த வைக்கிறது. பெற்றோர் மிக மிக கவனமாக பிள்ளைகள் வசனத்தை படிக்கிறதுல, வசனத்தை அவங்களை ஒதுக்க வைக்கிறதுல பெற்றோர் மிகுந்த கவனத்தோடு. நமக்கு நிறைய வேலை இருக்கு, உண்மைதான். நிறைய அலையிறோம், உழைக்கிறோம், உண்மைதான். ஆனால் பிள்ளைங்களை வசனத்தை படிக்க சண்டே ஸ்கூல்ல ஒரு மணி நேரம் அவ்வளவுதான். ஆனா வாரத்துல மீத மணி நேரங்கள் முழுவதும் பிள்ளைகள் நம்மளோட கூட தான் இருக்கிறாங்க. இதுல உலக அறிவை பெற்றுக் கொள்வதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க. அந்த கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வதில் அந்த ஒரு மணி நேரம் சண்டே ஸ்கூல் போதாதுங்க. வீட்டில் பெற்றோர் எடுக்கிற முயற்சி, குடும்ப ஜெபத்தின் மூலமாக, அவர்கள் தனியாக ஜெபிக்க வைப்பதன் மூலமாக, அவர்களுக்கு சிறுவர் வேதாகமத்தை வாங்கி கொடுப்பதன் மூலமாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காமிக்ஸ் பைபிள் இருக்குது, சிறுவர் வேதாகமம் இருக்குது, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் வாங்கி கொடுங்க. இளைஞர் விவிலியம் இருக்குது, வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பெற்றோர் அவங்களுக்கு செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட். சொத்து சேர்த்து வைக்கலாம், சொந்தத்தை சேர்த்து வைக்கலாம், எவ்வளவோ நிறைய அவங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கலாம். ஆனா இதை சேர்த்து வைப்பதிலே, இதற்காக செலவழிப்பதிலே, இதற்குரிய முயற்சிகளை எடுப்பதிலே பெற்றோர் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிதான் பிள்ளைகள் ஞானத்திலே வளருவதற்குரிய அடித்தளமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த சாலமோன் அந்த இடத்திலே ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே ஒரு தெளிவான முடிவு எடுத்தது உண்மை என்று சொன்னால் அதற்கு கடவுளின் ஞானம் அவரிடத்தில் இறங்கி வந்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பல நேரத்திலே குழப்பமான சூழ்நிலையிலே பயணிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் சில டிசிஷன் எடுப்பதற்கு யோசிக்கிறாங்க. அவங்க மாநில பிராயத்துக்குள்ள வரும்போது சில குழப்பமான எதிர்கால அலைகள் அவர்களை நோக்கி வீசுவதிலே அவர்கள் குழம்புகிறார்கள். இன்னும் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது என்ன படிக்கணும், இவன் அவன் அதை படிக்கிறானே நம்மளும் அதை படிக்கலாமா, அவன் அந்த டிகிரி படிக்கிறானே நம்ம எனக்கு சரியா வருமா, இப்படி ஒரு சூழ்நிலையில் போறானே இது ஒர்க் அவுட் ஆகுமா, பல குழப்பமான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறதை நம்முடைய குடும்பங்களில் அறிந்திருக்கிறோம். சில பிள்ளைங்க பெற்றோரை கஷ்டப்படுத்துவாங்க.
நீ கண்டிப்பா இந்த இடத்துல தான் நீ சேர்க்கணும், இந்த இடத்துல தான் படிக்க வைக்கணும், இந்த ஸ்கூல்ல தான், இந்த காலேஜில் தான், இந்த டிகிரி தான். ஆக அந்த குழப்பமான சூழ்நிலைகளிலே சாலமோன் எப்படி தெளிவான ஒரு முடிவெடுத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்பதற்குரிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல பெற்றோருக்கும் அருளி செய்கின்ற ஆண்டவர் மத்தியில இருக்கார் என்ற புரிந்து கொள்வதோடு கூட நாம் இந்த ஞானத்திற்குரிய வேண்டுதலிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யாக்கோபுடைய நிருபத்தை நாம் படிக்க கேட்டோம். அதுல இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதில் இருக்கின்ற சோதனையான விஷயத்தை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு சோதனை ஏற்படுகிறது. இந்த ஞானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வருகின்ற சோதனையின் காலகட்டங்கள் அவைகளை குறித்து யாக்கோபு தன்னுடைய கடிதத்திலே எழுதியிருக்கிறார். ஆனால் ஞானத்தின் உறைவிடம் கடவுள்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு சோதனையிலே பல நேரத்திலே நாம் வீழ்ந்து விடுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனை குறித்து நாம் பார்க்கின்ற போது நாமளே நம்மளை சோதிக்கின்ற விஷயமும் இருக்கு, கடவுள் நம்மை சோதிக்கின்ற விஷயமும் இருக்கு. ஆக அதை பகுத்தறிந்து கடவுள் என்னை சோதிக்கிறாரா, அல்லது நான் என்னுடைய சில முடிவுகள், தவறான முடிவுகள் அல்லது குழப்பமான முடிவுகள் நானே சோதனையில வீழ்ந்து விட்டேனா, ஆக அதை பகுத்து ஆராய்ந்து கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்வை வெளிப்படுத்துவதற்கு நான் எதிர்பார்க்கிறேன். இது ஆண்டவர் நமக்கு இந்த யாக்கோபிடத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அருமையான பிள்ளைகளோடு கூட நாம் வசனத்தை சேர்ந்து சொன்னோம். ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது, ஒருவருக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே கேட்கிறவர், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஞானத்தை கேட்கின்ற பட்சத்திலே நாம் கேட்கின்ற அளவு அல்ல, சம்பூர்ணமாக தருகின்ற அளவு. அதே நேரத்தில் இல்லை என்று சொல்லாத சூழ்நிலை, அதே நேரத்தில் யாவருக்கும் அதை மதித்து கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அந்த வசனத்தை இன்னும் ஆழமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நேரம் கருதி நான் கடந்து செல்கிறேன். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற போது நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். ஆக கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறார் என்கின்ற வசனத்தின்படி நாம் அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏற்படுகின்ற சோதனை சூழ்நிலையில் தப்பித்துக் கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு மாணவர்களுக்கு இருக்கின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்வதிலே மாணவர்களுக்கு இருக்கிற சோதனை என்ன தெரியுமா? அவங்க கையில வச்சிருக்கிற மொபைல். ஏன்னா நமக்கு கொரோனா வந்த போது அவங்க என்ன செஞ்சோம், எல்லாருடைய அறிவுறுத்தின் அடிப்படையில் கண்டிப்பா அவங்களுக்கு ஆன்லைன் பாடத்திட்டத்துக்காக மொபைல வாங்கி கொடுத்தோம். கையில அவங்க மொபைல் கையில வச்சிருக்காங்க. நிறைய வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் இருக்கிற உண்மைதான். ஆனா இன்னைக்கு இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதில் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனையே அவங்க கையில வச்சிருக்கிற மொபைல். பெற்றோராக, ஆசிரியர்களாக, பெரியவர்களாக நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கடவுள் தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையில அந்த பிள்ளைக்கு அந்த பகுத்தறிவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது மொபைலை பற்றி தனியா இருக்காது. ஏன்னா அந்த மொபைல்ல தான் பாடம் படிச்சு ஒரு காலகட்டத்தில் பழகி இருக்குது. இன்னைக்கும் அந்த மொபைல்ல தான் பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க விரும்புது. ஆக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சோதனை. இன்னைக்கு ஆசிரியர்களும் பல நேரத்துல அதை பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சில ஹோம்ஒர்க்ஸும் த்ரூ மொபைல். இன்னைக்கு ஹோம்ஒர்க் அனுப்புறதே மொபைல் மூலியமா. மொபைல்ல வந்துச்சா, அனுப்பிட்டாங்களா, எல்லாமே இன்னைக்கு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை. இவங்க கையில மொபைல் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது நல்லதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா அல்லது பாழ்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகுத்து ஆராய முடியவில்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சோதனை காலகட்டத்திற்குள்ளாக இன்றைக்கு மாணவ உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் நாம் உணர்ந்து இருக்கின்றோம். நாம் அதையும் ஒரு சவாலாக அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளார்களே, இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன யாக்கோபு இந்த சோதனையை தாண்டி செல்வதற்கு அல்லது அந்த சோதனையிலே வெற்றி பெறுவதற்கு வழி வாய்ப்பையும் அந்த யாக்கோபு அந்த நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் அந்த ஞானத்தை கேட்கின்ற போது ஆண்டவர் தருகின்ற ஞானம் இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குரிய
அல்லது இந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுவது. நிறைவாக 5 நாளுக்குரிய நீதிமொழிகள், எத்தனை பேர் இன்னைக்கு நீதிமொழிகள்ல 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த 2ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு 2வது நாள் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும். இந்த அறிவும் புத்தியும் ஸ்கூல்ல நம்முடைய முயற்சி மூலமா நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் தருகின்ற ஞானம் தான் இந்த அறிவையும் புத்தியையும் வளர்ச்சி. அதுதான் சாலமோன் இந்த 2 ஆண்டுகளை சொல்லியிருந்தார். பொருளை நாம் ஞானத்தை தருகின்ற ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற போது, புதிய கல்வியாண்டின் தொடக்க நாட்களில் இவளை அடுத்த திங்கட்கிழமை 10ஆம் தேதி தான் கல்வியாண்டு பயணம் தொடங்குகிறது. அந்த தொடக்க நாட்களிலே ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர், அவர் வாயிலிருந்து வருகின்ற அறிவையும் அவர் வாயிலிருந்து வருகின்ற புத்தியையும் பெற்றுக் கொள்வதற்காய் நீங்கள் கல்வி பயணத்திலே மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுடைய முயற்சியிலே கர்த்தருடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய முயற்சியிலே கர்த்தருடைய ஞானத்தின் அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். அது அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் கொடுக்கின்ற ஞானத்தை உங்களுடைய பள்ளி கல்லூரி பயணத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு அரசு வேண்டும். உங்களுடைய இந்த கர்த்தர் கொடுக்கின்ற ஞானத்திற்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த சாலமோனை போல குழப்பமான சூழ்நிலைகளிலே ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய கல்வியாண்டிலே ஞானத்தை தர வேண்டும் என்று ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் பரம ஞானத்தை, அந்த பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை உங்களுக்கு தந்து ஆற்றல்படுத்துவாராக என்று சொல்லி வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுவதாக இந்த புதிய கல்வியாண்டை நிறைவான ஞானம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை காண்போம். ஞானத்தின் ஊற்றி உறவமாக இருக்கிற இலக்கின் ஆண்டுகளே, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களிலே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கின்ற அந்த ஞானத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்கள் ஞானத்தை குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நிறைவாய் அருளிச்சை நீ தருகின்ற அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை பலப்படுத்தும். ஞானமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தான். ஞானத்தை குறைவிடமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு சிறப்பு பிரார்த்தனையை இந்த புதிய கல்வியாண்டிற்காக நாம் ஏறெடுக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய பை காணிக்கைக்காக நாம் கடந்து செல்லலாம்.
நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு இந்த சிறப்பு பிரார்த்தனையிலே நாம் பங்கு பெறலாம். ஆசிரியர்களும் பேராசிரியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், நீங்கள் இருந்த இடத்திலே எழுந்து நிறுத்துங்கள். நாம் இந்த புதிய கல்வி ஆண்டிற்குரிய சிறப்பு பிரார்த்தனையின் மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற புதிய கல்வி ஆண்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2024-2025 இந்த கல்வி ஆண்டில் அருமையான பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் முதலாவது பள்ளிக்கூடம் செல்வதற்கு அடியெடுத்து வைக்க இருக்கிறார்கள். ஆண்டவரே, முதலாவது அரசு தேர்வு எழுதுவதற்குரிய வகுப்புகளுக்குள் செல்ல இருக்கிறார்கள். முதலாவது கல்லூரியிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல முதன்மையான காரியங்களை எங்களுடைய பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டிலே சந்திக்க இருக்கிறார்கள். சுவாமி ஆண்டவரே, இவர்களுக்கு நீர் தேவையான ஞானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இவர்களை பலிபீடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவர் தருகின்ற தெய்வீக ஞானத்தினால் இவர்கள் நிறைய பெற்றவர்களாய் இந்த புதிய கல்வி ஆண்டிலே தாங்கள் படிக்கின்ற பள்ளி கல்லூரியிலே சாட்சியோடு கூட பாடங்களை படிப்பதற்கு ஆண்டவர் இந்த மாணவ செல்வங்களுக்கு உம்முடைய பரம ஞானத்தை நிறைவாய் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி இவர்களுடைய பள்ளி பயணம் தொடங்குகிறது. இன்னும் தொடர்ந்து கல்லூரி பயணமும் அதற்கடுத்த நாட்களிலே அதற்கடுத்த மாதங்களிலே தொடங்க இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த கல்வி ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. குறிப்பாக அரசு தேர்வு எழுத இருக்கின்ற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே கல்லூரியிலே பல நிலைமைகளிலே தங்களுடைய உயர்வான படிப்பிற்குரிய முயற்சிகளிலே ஈடுபடுகிற பிள்ளைகள் உம்முடைய ஞானத்தினால் நிறைய பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே வேத வசனத்தை கற்று படித்து ஜெபித்து தங்களுடைய பாட புஸ்தகங்களை படிப்பதற்கு இவர்களுக்கு பலன் தாரும். இந்த கல்வி ஆண்டிலே அருமையான பிள்ளைகள் வாழ்ந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை நீர் தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலே ஆசிரியர்களுக்கு ஏற்ற மாணவர்களாய் இவர்கள் திகழ்வதற்குரிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நல்ல விதமான கிருபைகளோடு கூட ஆண்டவரே பெற்றோருக்கு நல்ல மாண்பை பெற்றுத்தருகின்ற பிள்ளைகளாய், ஆசிரியர்களுக்கு நல்ல மாண்பை பெற்றுத்தருகின்ற பிள்ளைகளாய், பள்ளிக்கு நல்ல முன்மாதிரியான பிள்ளைகளாய், கல்லூரிக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாய் திகழ ஆண்டவர் இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மோசே யோசுவாவின் மீது கரத்தை வைத்த போது பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தின் ஆவியானது இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அதே போல எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக, பேராசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த கல்வி ஆண்டிலே அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவர்களுடைய உழைப்பின் அடிப்படையில அவர்கள் பல சாதனைகளை பெற்றுக்கொள்ள நல்ல ஆசிரியர்களாய், நல்ல பேராசிரியர்களாய், தங்களுடைய பள்ளி கல்லூரிகளிலே மேன்மையை பெற்றுக்கொள்ள இந்த புதிய கல்வி ஆண்டிலே ஆண்டவர் இவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த தேவ ஆவியானவர் உம்முடைய பரம ஞானத்தினாலே ஆசிரியர் பெருமக்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பள்ளி கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும் அருமையான பிள்ளைகளையும் அருமையான ஆசிரியர் பெருமக்களையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலே அருமையான பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே அருமையான ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த சுகவீனமோ பலவீனமோ, எந்த நோயினங்களோ, எந்த தீமையான காரியங்களோ, விபத்துகளோ, நாசமோசங்களோ அணுகாதபடி கர்த்தருடைய பாதுகாவல் ஒவ்வொரு நாளும் பள்ளி கல்லூரி வளாகத்திலேயும் இவருடைய போக்கில வரத்திலே சாலைகளிலேயும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றது முதல் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை, டியூஷனுக்கு போகலாம் வரலாம், எங்கே வந்தாலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய பாதுகாவல் இவருடைய பயணங்களிலே, 2 சக்கர வாகனங்களிலே, 4 சக்கர வாகனங்களிலே, பேருந்துகளிலே, ரயில் பயணங்களிலே இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா கல்வி பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திவ்ய ஞானம், பரம ஞானம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இந்த கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு தர்மையான பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த திருமண்டலத்திலே தேவையுள்ள ஏழை மாணவ பிள்ளைகளுடைய கல்விக்காக இந்த காணிக்கை பயன்படுவதற்கு இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஃபீஸ் கட்டுவதற்குரிய தேவைகளை சந்தித்தரலும், எந்த பிரச்சனையும் இல்லாமல், கடன் பாரங்கள் இல்லாமல் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய தேர்வு கட்டணங்கள், தங்களுடைய பள்ளி கட்டணங்கள் எல்லாவற்றையும் செலுத்துவதற்குரிய பொருளாதார கிருபைகளை, இன்னும் இந்த பள்ளி கல்லூரிக்கு தேவையான எல்லா பொருட்களை வாங்குவதற்கு பெற்றோருக்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் தந்து வழி நடத்தும். எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்களுக்கு தந்து சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகருடைய ஆசீர்வாதம் இந்த புதிய கல்வி ஆண்டிலே அருமையான மாணவ செல்வங்களோடும் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்லுங்கள். இந்த புதிய கல்வி ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இப்பொழுது நாம் நம்மையும் நம்முடைய இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நம்முடைய மாணவர்களிலே ஒருவர் இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிற்பாடும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுமொழி சொல்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகிலலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்த்துக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரெவரண்ட் டாக்டர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணமே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அவாக்கிரத்து நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குறுக்காட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 194வது பாமாலை தூய பந்தி சேர்ந்து கைகள் சேவை செய்ய காத்திரும் என்று தொடங்கும் பாமாலை பாடி இந்த வழிபாட்டினை நிறைவு செய்வோம். தூய
பரம ஞானத்தை எங்களுக்கு தருகின்ற அன்பின் ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியினால் நிறைய பெற்றவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல அருள் தாரும். குறிப்பாக புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்கின்ற மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். அவர்களுக்கு ஏற்புடைய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இந்த புதிய கல்வியாண்டு அமைவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களையும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆளுகை செய்து உம்முடைய பரம ஞானத்தின் ஆவியினால் எங்களை நிறைத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஞானத்தின் உறைவிடமும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.